GS1 will be in the morning, 9:30 to 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 9 to 12 மார்னிங் எக்ஸாம் GS1. அன்னைக்கே ஆஃப்டர்நூன் யாராவது 2 எக்ஸாம் ஒரு நாள் எழுதியிருக்கீங்களா? காலேஜில் இருக்கோம். எவ்வளோ நேரம்? 3 hours. சூப்பர். அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டீங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ்ஏ பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எஸ்ஏ பேப்பர் எழுதிட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து 9 வரைக்கும் வில் பி ஃப்ரீ. ஆஃப்டர் தட் வில் பி ரைட்டிங் GS1 9 to 12. அப்புறமா 2 to 5 o'clock இட் வில் பி GS2. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பயங்கரமாக கை வலிக்கும். அதனால முன்னாடி இருந்தே ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க, நாட் ஃபோர்ஸிங் டு ரைட். பட் நீங்கள் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுத வரும். காலேஜில் எழுதுகிற மாதிரி கதர்லாம் எழுதுனா மார்க் வராது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே திருப்பி ரைட்டிங் திஸ் எக்ஸாம். யூ ஹாவ் டு பி த க்ரீமி லேயர் ஆஃப் த க்ரீம். அதனால மேக்ஸிமம் எவ்வளோ நல்லா கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி எஸ்ஏ GS1 and 2 அடுத்த நாளே GS3 and 4 இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டினியூஸாக இப்படி எழுதுனா கை எப்படி வலிக்கணும். இதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கை வலியெல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது எஸ்ஏ பற்றி சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஏன் ஆஃபீஸர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? Tell anyone, have to tell the answer for this. To serve the poor people. What? Poor peoples. To serve. To serve the poor people. Very good. நீங்க வேற யாராவது? இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி எல்லாமே இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. How is the exam pattern? If you want to become an officer, you should already be an officer. Pechi sir has told it very nicely. நீங்கள் திடீர்னு ஒரு விஷயத்தை இம்பைபே பண்ண முடியாது. உங்களுக்கு அது இன்வால்வ் குவாலிட்டியாக கண்டிப்பாக இருக்கணும். பிறந்த உடனே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸையும் பார்க்குறப்போ நம்ம கரெக்டாக இருக்கணும். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தான் யூ கேன் கிராக் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆஸ் ஹி டோல்ட் ஒன் எக்ஸாம்பிள், அந்த பூஜா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ நியூஸில் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பர்சன் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க, கரியர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. So when you want to change something in the society, it should be your inborn quality. நீங்கள் அது பண்ணீங்கன்னா தான் நெக்ஸ்ட் வந்து யூ கேன் டீச் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இமேஜின் நம்ம ஜென்ரேஷனில் வந்து கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணலன்னா ஹவு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் பி. வி ஹாவ் டு பி த கைடிங் லைட். யூ ஆல் வாண்ட் டு பி ஆஃபீஸர்ஸ். ஸோ இன்னையிலேருந்தே உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கணும். காந்திஜி சேயிங் கோட் வில் பி that change which you want to do should start within you. Why our great leaders are saying such quotes? நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் சொசைட்டியில் அதை மாற்ற முடியும். ஒன்று நீ பண்ண, நாங்கள் பண்ண உள்ள நம்ம பண்ணாமல் நீ பண்ண, சொசைட்டியில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா இட் வில் நாட் ஹேப்பன். ப்ளீஸ் டேக் தட் இன் டு யுவர் மைண்ட். நவ் ஐ டெல் அபவுட் எஸ்ஏ பேப்பர். நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணிட்டீங்க. எஸ்ஏ என்னன்னு யாராச்சும் சொல்லுங்களேன். யூ கேன் டெல் வாட் எவர் யூ ஃபீல். ஐ கேன் கரெக்ட் யூ இன் தட். எஸ்ஏ காம்படிஷன்ஸ் யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க? ஒருத்தனை கூட எஸ்ஏ எழுதுனது இல்லையா? ஆர்ட்ஸ் காலேஜ் யூ ஹேவ் ரிட்டன். வாட் இஸ் an essay? Just try to answer like a friend. You can talk. கட்டுரை. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து முறை இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க. வெரி குட். எழுதமான டாபிக் சொல்றாங்க. அது என்ன இத பத்தி நாம வந்து எழுத போறோம்னு சொல்றாங்க. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பார்ட் ஆஃப் தி ரைட்டிங் வந்து அதாவது பிரீஃபா எலாபரேட் பண்ற மாதிரி எழுதணும். And then conclusionல வந்து நாம என்ன சொல்ல வரணுமோ அத வந்து ஷார்ட்டா முடிச்சோம். Very good. She is given an excellent brief of essay. This confidence is very important. Clap. எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா உங்க எல்லாருக்குமே எஸ்ஏ என்னன்னு தெரியும். ஆனால் நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. She has told this is what a competitive exam is. You have to grab the opportunity. கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிடைக்கிற சான்ஸில் யூ ஷுட் டூ இட் ப்ராப்பர்லி. சி வாட் ஷி டோல்ட் இஸ் கரெக்ட். எஸ்ஏன்னா ரொம்ப நார்மலாக சொல்லப்போனால் ஒரு டாபிக் கொடுப்பாங்க சிவில் சர்வீஸில். நீங்கள் அந்த எஸ்ஏ எப்படி எழுதணும்னா மேலே இருக்குது இல்லையா GS1 2 3 4 அது எல்லாமே சேர்ந்து எஸ்ஏல தெரியணும். அதுதான் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு ரைட் அபவுட் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எவ்ரி திங். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ ஃபிலாசபிக்கல் எஸ்ஏஸ் கேட்குறாங்க. எஸ்ஏவை ரீட் பண்ணாலே
நீங்கள் எந்த மாதிரி பர்சன்னு தெரிஞ்சிடும். ஃபார் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூ ஷுட் ஹேவ் குட் ரைட்டிங். அதில் எஸ்ஏலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் எந்த வேல்யூக்கு கொடுக்குறீங்க. ஹியூமனிட்டின்னு ஒரு எஸ்ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம். தமிழ் என்ன சொல்லுவாங்க? மனிதநேயம். எஸ், மனிதநேயம் பற்றி ஒரு எஸ்ஏ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் என்னென்ன ஃபேக்ட் எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு அனிமல் கூட பாவம்னு நினைக்கிற ஒரு மிருகம் பாவம், ஒரு செடி, இது இந்த அளவுக்கு நீங்கள் போய் எம்பத்தைஸ் பண்ணி அந்த எஸ்ஏ எழுதுறீங்கன்னா இட் வில் ஷோ யோர் கேரக்டர். நீங்கள் எப்படி அந்த எஸ்ஏ அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கேரக்டர் அப்படின்னா செம்மையாக சிம்பத்தைஸ் பண்ணுற கேரக்டர். யூஆர் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பிகாஸ் டுமாரோ யூ வில் சி so many poor people coming to you if you're an IAS officer or an IPS officer. அப்போது இதில் நிறைய மார்க் உங்களுக்கு போட்டுருவாங்க. மெயின்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க் தான் இட் வில் டிசைட் வெதர் யூஆர் கோயிங் இன் டு த லிஸ்ட், வெதர் யூஆர் கெட்டிங் யுவர் வாண்டட் கேடர். தமிழ்நாடு கேடரே கிடைக்கணும் அப்படின்னா மெயின்ஸ்லலாம் ரொம்ப நல்ல மார்க் வாங்கிடணும். ஏன்னா இன்டர்வியூ ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ நிறைய விஷயம் எக்ஸ்டர்னலாகவும் நடக்கும். வில் கோ டு த இன்டர்வியூ லேட்டர். ஸோ எஸ்ஏ இஸ் அபவுட் ஹவ் யூ ஆர் டேக்கிங் த ஃப்ளோ. 3 things ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏல. ஃபர்ஸ்ட் திங், உங்கள் எஸ்ஏ வந்து ஒரு லேமேன், யாராவது வெளியில் ஒரு ஆள் சும்மா இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு 3 years கழிச்சு எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்கன்னு அசியூம் பண்ணலாம். அப்போது எழுதுகிற எஸ்ஏ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு புரியணும். தட் இஸ் வாட் அ குட் எஸ்ஏ இஸ். ரொம்ப டெக்னிக்கலாக எழுதி புரியாத மாதிரி எழுதக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து எஸ்ஏல ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஆஸ் ஷி டோல்ட், இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் பாடியில் எல்லா டைமென்ஷனும் ஃப்ளோவோடு இருக்கணும். கீழெல்லாம் ஹிஸ்ட்ரி எழுதிட்டு மேலெல்லாம் இப்போ ப்ரெசென்ட் கான்டெக்ஸ்ட் எழுதுனா அது நல்ல எஸ்ஏ கிடையாது. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னில் முடிக்கணும். இன்னைக்கு வாட் இஸ் த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், தட் இஸ் அ குட் எஸ்ஏ. எப்பயுமே ஒரு எஸ்ஏல இன்ட்ரோ அண்ட் கன்க்ளூஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா நெக்ஸ்ட் பேப்பரை ரீட் பண்ணுறப்போ உங்கள் எஸ்ஏ மறந்தே போக முடியாது. கரெக்ட் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு உங்களோட கன்க்ளூஷன் இருக்கணும். திஸ் இஸ் அ குட் எஸ்ஏ. ஸோ ஐ திங்க் யூல் ஹாவ் அ ஃபேர் ஐடியா. இந்த 5 பேப்பர் மட்டுமே சேர்த்து 1250 marks you will be scoring out of, I am telling out of, each 250 marks it will carry for mains exam. Okay? So I'll talk about IFS mains. இந்த எக்ஸாமுக்கும் அந்த எக்ஸாமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அதில் வந்து இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு குவாலிஃபைங் பேப்பர். சிவில் சர்வீஸ் எழுதுறீங்கன்னா, ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு அப்பியர் ஆகுறீங்கன்னா இங்கிலீஷ்க்கு மட்டுமே 300 marks. அண்ட் இந்த இங்கிலீஷ்லேயும் 100 marksக்கு ஒரு எஸ்ஏ இருக்கும். எப்பவுமே அகெயின் ஒன் மோர் பாயிண்ட், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிறைய மார்க் எதில் வருதுன்னு பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தது. இதில் வந்து 100 marks எஸ்ஏ, 300ல் 50 marks கிராமருக்கு. ஸோ 150 marks உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப கிளியராக ப்ரிப்பேர் பண்ணால் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸி. இங்கிலீஷ் கஷ்டம்னு மட்டும் நினைக்கவே வேண்டாம். நிறைய பேர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணுற பீப்புள் they are very normal people. ரொம்ப நல்லா இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே இல்லை. ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்ச பீப்புள் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கினவங்கள நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெட்வெயிட் இருக்கும். நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, நம்ம கண்டிப்பாக எழுதிடுவோம். தட் வில் நாட் ஒர்க் அவுட் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம். ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூ கேன் ரைட் த எக்ஸாம் வெரி வெல். ஜிகேல வந்து 300 marks இருக்குது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சிவில் சர்வீசஸில் GS 1 2 3 4 அதே பேப்பர்ஸ் தான் 300 marksக்கு எழுதுவீங்க. கொஞ்சம் சேலஞ்சிங், ஏன்னா 24 questions எழுதுறோம் 3 hours. அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி. நோட் டவுன் ஒன்லி தீஸ் 2 கேரி 600 marks. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷனல்ஸ் இருக்கும். சிவில் சர்வீஸில் ஒரு ஆப்ஷனல் செலக்ட் பண்ணுவீங்க. இதில் வந்து 2 ஆப்ஷனல் செலக்ட் பண்ணணும். 2 ஆப்ஷனல், ஒரு பேப்பர் 200 marks. அப்போது ஒரு ஆப்ஷனலுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 400 marks. இன்னொரு ஆப்ஷனலுக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 400 marks. ஓகே, tell me something about forest. Forest, why are we studying forest? Okay, tell me what is climate change? பருவநிலை மாற்றம். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. Global warming, CO2 emission, weather condition மாறுறது. Very good, that is actually correct. See, you want to contribute? Yeah, sea level வந்து increase ஆகுறது. இது எல்லாமே we are seeing a climate change. So forest service is something very concerned with climate.
ஆஃப்டர் தட் இட் இஸ் கன்சர்ன் வித் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். நிறைய ட்ரீஸ், எவ்வளோ ட்ரீஸ் இப்போ கட் டவுன் பண்ணிட்டு இருக்கோம். அமேசான் ஃபயர்ஸ் நடக்குது, ஆஸ்திரேலியாவில் புஷ் ஃபயர்ஸ் நடக்குது, நிறைய அனிமல்ஸ் அதில் வந்து செத்து போயிட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஆர் கன்சர்னிங் த ஃபாரஸ்ட் சர்வீஸ். யூ ஜஸ்ட் ஹாவ் டு நோ பேசிக்கலி வை ஃபாரஸ்ட் சர்வீஸ் இஸ் தேர். இது தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நான் எடுத்தது வந்து ஃபாரஸ்ட்ரி. அதில் வந்து ஹவு டு க்ரோ ட்ரீ, ப்ராப்பராக ஒரு ஃபாரஸ்ட் மேனேஜ் பண்ணுறது பற்றி. மோஸ்ட்லி நீங்கள் 2 ஆப்ஷனில் ஒன்று கண்டிப்பாக ஃபாரஸ்ட்ரி தான் எடுப்பீங்க. ஏன்னா யூஆர் கோயிங் டு டூ தட் ஜாப் ஒன்லி கோயிங் இன்சைட் த சர்வீஸ். அதில் வைல்ட் லைஃப் பயாலஜி வந்துடும், வைல்ட் லைஃப் ஸ்டடீஸ் வந்துடும், ட்ரைபல்ஸ் பற்றி படிப்பீங்க. இட் கிவ்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் த மோஸ்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ், தட் இஸ் ஷெட்யூல் ட்ரைப். ஸோ தீஸ் ஆர் சம் திங்ஸ் அபவுட் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இதில் 2 ஆப்ஷனில் ஒன்று ஃபாரஸ்ட்ரி, இன்னொன்று நான் எடுத்தது ஜியாலஜி. ஜியாலஜினா என்ன தெரியுமா? ஜியோகிராஃபி தெரியும். ஸ்டடி ஆஃப் எர்த் இஸ் ஜியோகிராஃபி. ஜியாலஜி. வாட் இஸ் ஜியோகிராஃபி தென்? நீங்கள் வந்து ஒரு ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டுக்கு மேலே படிக்கிற லேண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜியோகிராஃபி, அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் ஜியாலஜி. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ geology is the basis. What you told is right. Studying about the earth, but it is mostly under the normal surface. நீங்கள் ஜியாலஜியை வச்சு தான் அங்கே என்ன ஃபாரஸ்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி அந்த கோரிலேஷன் இருக்கிறனால இந்த காம்பினேஷன் எடுப்பாங்க. பட் யூ கேன் ஆல்சோ டேக் அலாங் வித் ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனல் பேப்பர் வேணாம். ஆனால் 2 ஆப்ஷனல் எடுக்கணும். யூஆர் கிளியர் அபவுட் IFS மெயின்ஸ், ரைட்? இது வந்து 600 and 400 plus 400 marks. தனியாக 2த்துக்குமே பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். சிவில் சர்வீஸ்க்கு தனி பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும், IFSக்கு 2 தனியாக இருக்கும். See, they call it as personality test. I was actually making the PPT as usual. Interview போட்டேன். பேச்சி sir was like personality test நே போட்டுருந்தா மேம். Tell me why it is called personality test. மற்றதெல்லாம் இன்டர்வியூ வைக்கிறாங்க இல்லையா, வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுன்னா, இது ஏன் பர்சனாலிட்டி டெஸ்ட்? Checking our character. Checking our character. Can we not know our character in interview? Ma'am. No, Very good. Ma'am is right. because it shows your behavior along with our living beings or non-living beings. Exactly. Yes. See, when you are going for interview, என்ன செக் பண்ணுவாங்கன்னா ஆன்சர் பண்ணுறீங்களா கொஸ்டினுக்கு, அது பார்ப்பாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுறீங்களா, தட் இஸ் வாட் இஸ் செக்டுனா பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த டைம் எனக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் நடந்தது. ஐ ஷேர் ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட். நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் த மைக் ஆல்சோ டு பேச்சி சார். ஹி ஹாஸ் டு ஆல்சோ ஷேர் இட் வித் யூ, பிகாஸ் அது தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கும் மோஸ்ட்டாக சம்மந்தமே இருக்காது. நான் அன்றைக்கி போகிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி இப்போது 3rd டெஸ்ட் எனக்கு இது. 2 டைம் சிவில் சர்வீஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸில். போன உடனே வந்து ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ, TM கிருஷ்ணான்னு ஒருத்தவங்க, ஒரு கர்நாடிக் சிங்கர், தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு, எனக்கே தெரியல. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ். போன உடனே கேட்டாங்க. ஐ டோல்ட் சார் ஐ எம் நாட் அவேர். யூ நாட் அவேர் ஆஃப் TM கிருஷ்ணா? அப்படி சொன்ன உடனே பயம் வந்துடும். இவ்வளோ வருஷமாக படித்து திரும்ப திரும்ப இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கேன், தெரியாத ஒரு கொஸ்டினை கேட்டு இதில் என்னை ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப பயம் வந்தது. ஆனால் நான் என்ன சொன்னேன், கான்ஃபிடென்ட்டாக, பிகாஸ் ஆல்ரெடி 2 இன்டர்வியூ ஐ ஹவ் அட்டெண்டட், ஐ டிட் நாட் கிளியர். நான் எதுக்கு வந்து ஃபீல் பண்ணணும், ஐ ரியலி டிட் நாட் நோ தட் ஆனஸ்டி தே ஆர் செக்கிங் இன் த பர்சனாலிட்டி டெஸ்ட். சாரி சார் ஐ எம் நாட் அவேர், கிளியராக சொல்லிடணும். அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் பொய் சொன்னாலோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஆன்சர் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. யூ ஆர் மேக்கிங் அப் அ ஸ்டோரி, யூ வாண்டட் டு சேவ் யுவர் செல்ஃப். இது ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் A.R. Rahman and இளையராஜா? How is it related to forest service? I really don't know. உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும் ஒரு இன்டர்வியூலன்னா, ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஐயோ ஃபாரஸ்ட்ரியில் என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ, ஜியாலஜியில் என்ன கேட்பாங்களோ, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் காலையில் 4 பேப்பர் ரீட் பண்ணிட்டு போகிறேன். அப்போது அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு என்ன மியூசிக் பற்றி கேட்குறாங்க. இத்தனைக்கும் என்னோட டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் மியூசிக் பற்றியே நான் மென்ஷன் பண்ணல. ஸோ ஹீ வாஸ் அ பர்சன் இன்ட்ரெஸ்டட் இன் கல்ச்சர், இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். TM கிருஷ்ணா, A.R. Rahman, இளையராஜா. ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு வர UPSC மெம்பர், அவங்க எதுலையாவது அவங்களுக்கு ஃபேவரட் கொஸ்டினை தான் கேட்பாங்க. என்ன வேணால் கேட்கலாம்.
how you're going to react. I told some basic things, whatever was the difference. ஆனால் அந்த மொமெண்ட்டில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னா உங்கள் மைண்ட் ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். நாளைக்கு when you're going into civil services or forest service, there will be many situations you have to take. Immediately you should take an action. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அது பின்னாடி திங்க் பண்ணக்கூடாது, ஐயோ நம்ம வேற ஏதாவது பண்ணியிருக்கலாமோ. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு தான் உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் பார்க்குறாங்க. ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா? திஸ் இஸ் ஹவு த பர்சனாலிட்டி டெஸ்ட் வில் கோ. ஸோ ஐ திங்க் யூ வில் பி a little bit clear about personality test also. நியூஸ் பேப்பர் மட்டும் நான் சொல்லிடுறேன் and let him talk about his experience in personality test. நியூஸ் பேப்பர் யார் ரீட் பண்ணுவீங்க? வெரி குட், ஒன்லி ஒன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது. இப்போ இல்லை, காலேஜுக்கு முன்னாடி. ஈவன் ஐ வாஸ் லைக் யூ. வி டோன்ட் லைக் நியூஸ் பேப்பர் ரீடிங் பிகாஸ் நம்ம அதை எப்படி பார்ப்போம்னா, somebody told something? எப்படி பார்ப்போம்னா, நியூஸ் பேப்பர் வந்து ஐயோ இவ்வளோ பேஜ் இருக்கு, இவ்வளோலாம் யார் ரீட் பண்ணுவாங்க அப்படி பார்ப்போம். நீங்கள் எல்லாம் ஆஃபீஸர்ஸ் ஆகணும்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஆஃபீஸர்ஸ் ஆகணும். நாளைக்கு யூ ஆர் பிளேஸ்ட் அஸ் எனி ஆஃபீஸர், டிஎன்பிஎஸ்சி or யூபிஎஸ்சி. சரி, ஓகே, யூ ஆர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, see, take it. When I am telling this word, no, it is a gift. Please feel it. So when you are an IAS officer, காலையில் நீங்கள் அன்றைக்கி என்ன டிஸ்ட்ரிக்டில் நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கும் முன்னாடி உங்களுக்கு அது தெரியுது நியூஸ் பேப்பரில் 6 o'clock. அதை வச்சுட்டு தான் யூ ஹாவ் டு டேக் யுவர் டே ஃபார்வர்ட். நவ் டெல் மீ, நியூஸ் பேப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இருக்காதா? எஸ். நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு டேக் சம்திங் ஃபார்வர்ட் இன் தட் டிஸ்ட்ரிக்ட். யூ வில் பி அவேர் ஆஃப் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ். அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் எடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ஹவு இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் டு see நியூஸ் பேப்பர். அந்த ஹேபிட்டை இன்னையிலேருந்து இன்கல்கேட் பண்ணுங்கள். ஹிந்து பேப்பர் எடுத்து அட்லீஸ்ட் நம்ம சேலமில் என்ன நடக்குது, கோயம்புத்தூர் எடிஷன் இங்கே வரும்னு நினைக்கிறேன். see அட்லீஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன நடந்துட்டுருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு எம்பவரிங்காக இருக்கும். நீங்கள் எக்ஸாமே விட்டுடுங்க, 4 பேர்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். whoever is updated, they will win everything in their life. மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ 4 விஷயம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ரொம்ப ஜென்ரலாக பாருங்கள். எடிட்டோரியல் பேஜ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நடுவில் வரும் எடிட்டோரியல் பேஜ், ஏன்னா அதில் அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு விமன் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்காவது தெரியுமா? இந்தியாவில் விமன் வந்து only represent 11 to 14% in parliament and state legislative assembly. சட்டம் அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் இவ்வளோ தான் இருக்குது. அதனால ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, அது ஆக்ட் ஆயிடுச்சு. 33% மினிமம் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இதை வந்து ஒரு எடிட்டர் என்ன பண்ணுவார்னா அனலைஸ் பண்ணுவார் எடிட்டோரியலில். இதில் என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கும், இதில் என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கும், இது கொடுக்குறத எடிட்டோரியல் பேஜ். நாளைக்கு நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறப்போ அந்த பில்லை வந்து கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். அப்படியே ஒரு கொஸ்டின் கவர்னன்ஸில் கேட்பாங்க. அப்போது அந்த எடிட்டோரியல் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, அப்படியே அந்த ஆன்சர் எழுதலாம். இப்போ புரியுது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் இஸ் ஃபார் மெயின்ஸ். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரிலிம்ஸ் ஆல்சோ. யூ ஷுட் பி அப்டேட்டட் வித் நியூஸ் பேப்பர். ஸோ திஸ் இஸ் அபவுட் நியூஸ் பேப்பர். See, selecting optional is based on these 3 things. First thing, உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு இப்போ ஆப்ஷனல் ஏதாவது எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? உங்களோட காலேஜ் சப்ஜெக்ட், கிராஜுவேஷன் சப்ஜெக்டே ஆப்ஷனலாக எடுக்கலாம். யூ நோ தட் ரைட்? நல்லா நோட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு செமஸ்டர் முடிச்சு தூக்கி போட்டுருங்க. ப்ளீஸ் சேவ் தட் நோட்ஸ் பிகாஸ் வாட் எவர் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் கிவிங் ஹியர் இஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ. ஏன்னா இது இந்த அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி நீங்கள் திரும்ப ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் யூஜி டிகிரி தான் உங்களோட ஆப்ஷனல். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை எதுவாக இருந்தாலும் அது ஃபுல்லாக சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி ஒரு 3 இயர்ஸ் சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும். அதுக்கு இப்போ இருக்கிற நோட்ஸே எடுத்து வச்சுக்கோங்க. ஐ வுட் சஜஸ்ட் உங்களோட ஆப்ஷனல் பெஸ்ட்டாக உங்கள் அண்டர் கிராஜுவேஷன் சப்ஜெக்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பியூர்லி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, ஸோ இஃப் யூஆர் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட் இன் எனி அதர் சப்ஜெக்ட், இது ஆப்ஷனலாக எடுத்தால் நான் நல்லா படிப்பேன். ஆப்ஷனல் எப்படி இருக்கணும்னா எப்போ நீங்கள் அந்த புக் எடுத்தாலும் உங்களுக்கு போரே அடிக்கக்கூடாது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க.
இன்னும் 2 விஷயம் இருக்குது இதில். சிலபஸ் ஷீட் இருக்கும், கூகுள் பண்ணாலே கிடைச்சிடும். இப்போ ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷனல், சோஷியாலஜி ஆப்ஷனல் எடுக்கிறீங்க. சிலபஸ் ஷீட்டை நெட்லேருந்து எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது புரியலைனாலுமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியும் படிக்கிறப்ப. சோஷியாலஜினா சொசைட்டி பற்றி நிறைய விஷயம் இருக்கும். somebody who is interested in that, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாமில் 3 ஸ்டேஜ்லையுமே யூ ஷுட் see ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் ஆல்சோ பர்சனாலிட்டி டெஸ்ட். அப்போவுமே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் என்ன பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு மென்டல் ஐடியா இருக்கும். ஸோ ஹியர் இன் மெயின்ஸ் இஃப் யூ சி, சாரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இஃப் யூ சி, நோ எஸ்பெஷலி மெயின்ஸில் அது ஆப்ஷனலுக்கு ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்குறாங்களா, சரி ஓகே இந்த ஆப்ஷனல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஆந்த்ரோபாலஜியில் யாருக்கெல்லாம் டயக்ராம்ஸ் போட பிடிக்கும்? ஓகே, அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்ஷனில் டயக்ராம்ஸ் போடுறதுக்கு ஸ்கோப் இருக்குன்றதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணணும். உங்களோட இண்டிவிஜுவலுக்கு உங்கள் கேரக்டருக்கு எந்த ஆப்ஷனல் படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் வித் செலக்டிங் தி ஆப்ஷனல். Personality test, again he will be briefing you on that. Okay, I'll give the mic to him. Okay, so உங்களுக்கு இப்போ ஒரு ஃபேர் ஐடியா இருக்கும் இல்லையா ஐஎஃப்எஸ் மைன்ஸ் பற்றியுமே இந்த விஷயம்லாம் இருக்குதுன்னு. ரிகார்டிங் ஆப்ஷன் வந்து நான் வரேன். என்னோட ஆப்ஷன் வந்து தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கியம், அதான் என்னுடைய ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அதே தான் அந்த 3 விஷயம் தான். என்னென்ன தேவை? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை. ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ அதனால வந்து எனக்கு தமிழ் இலக்கியத்துக்கு தான் எடுத்தேன். 2வது சிலபஸ் வந்து தமிழ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேருக்கு பிடிக்காத பாட்டெல்லாம் எழுதணும் அதெல்லாம் எழுதணும்னு நினைப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாகவே எனக்கு அந்த பாட்டு படிக்கிறது, இலக்கியம் படிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்தேன். உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கும்னா எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். பிஎஸ்ஐஆர் இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சொல்லிட்டு உங்களுடைய பேசிக் மேம் சொன்ன மாதிரி பாட்னி, ஜுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது ஆப்ஷன். இஃப் யூ ஆர் ஸோ தரவு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜில் நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா இங்கே நோட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் அன்னைக்கு யோசிச்சு பார்ப்பீங்க, உங்கள் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் தெய்வம் மாதிரி எனக்கு நோட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா திருப்பி போயிட்டு இதெல்லாம் போய் நீங்கள் எங்கே போய் படிப்பீங்க? ஸோ இவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வச்சுட்டீங்கன்னா அப்படியே போய் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸ் வாட் எவர் சப்ஜெக்ட் அவங்க கொடுக்குற இந்த 3 வருஷம். ஏன்னா வந்து ஆப்ஷனோட சிலபஸ் எப்படி இருக்குன்னா அது ஒரு யூஜி டிகிரியில் இருக்கும். நீங்கள் யூஜி டிகிரியில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் லிட்ரேச்சர்னா பிஏ தமிழ் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க என்னென்ன படிச்சிருப்பாங்களோ நான் படிச்சிருப்பேன். நான் பிஏ படிக்கல, பட் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறமா முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து அந்த சிலபஸ்லாம் படிக்க மாட்டோம். பட் பிஏ தமிழ் படிச்சவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அவங்க அந்த எடுத்தாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் பிஎஸ்சி, பிகாம் காமர்ஸ் இருக்குது. காமர்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க நிறைய பேர். ஸோ காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆப்ஷனில். நீங்கள் யூஜி டிகிரியில் என்னென்ன படிக்கிறீங்களோ அது எல்லாமே ஆப்ஷனில் இருக்கும். ஸோ வென் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் திங் நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கலாம். பட் இப்போ இதே மாதிரி இன்ஜினியரிங்ல சில இருக்குது. என்னோட இன்ஜினியரிங் இல்லை, நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், அது ஆப்ஷனில் இல்லை. ஸோ நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லை. சில பேர் இன்ஜினியரிங் படித்தா சூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது தேவை, அதை பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? இப்போ நீங்களே கேட்டீங்க எக்கனாமிக்ஸ் ஏன்டா எக்கனாமிக்ஸ் எடுத்து எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்கேன். ஸோ பிடிக்கலன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ எனக்கு தமிழ் பிடிச்ச மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லாம், தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிந்தி லிட்ரேச்சர் எல்லாமே இருக்குது. லிட்ரேச்சர் சப்ஜெக்ட்லேருந்து எல்லா சயின்ஸு, மேக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து யூ கேன் செலக்ட் அண்ட் ரீட். அதுக்கு முக்கியமாக தேவை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். மேம் சொன்ன மாதிரி நமக்கு படிக்கும். எனக்கெல்லாம் தமிழ் வந்து எப்போ படிக்க கொடுத்தாலும் நான் படிப்பேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் எப்போ போனேன். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே ஏன்னா மற்றெல்லாம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபின்னு படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு எனக்கு அப்படியே தமிழ் பார்க்கும்போது சரி நல்லா இருக்கல, எப்படிலாம் கவிதை எழுதுறாங்க, எப்பெல்லாம் அந்த கம்பேர் எடுத்துக்கலாம், இவ்வளோ நல்லா டிஸ்கிரைப் பண்ணிக்காரு, எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். அது ஏதோ கதை படிக்கும்போது இப்படிலாம் ஒரு கதை சோ தெரியும் இல்லையா, படத்தில் பார்த்துருப்பீங்களே, தெரியுமா? தெரியாதா? சரி, அந்த சோ அவர் வந்து ஒரு 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 நகைச்சுவையாக ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாரு, அது நல்லா இருக்கும். சித்திரப்பாவைன்னு ஒரு அகிலன் எழுதின ஒரு நாவல் இருக்குது. அது பார்க்கும்போது அது சமூகத்தில் இப்படிலாம் கூட இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம், நிறைய குட்டி கதையெல்லாம் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எடுத்துட்டேன். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் போட்டிங்கன்னா மார்க் வச்சு எடுங்கன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அ ராங் வே. என்னைக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் வருதுன்னு நினைச்சிட்டு எடுக்காதீங்க. ஒரு வருஷத்துல வர ஆப்ஷனல் மார்க் அடுத்த வருஷத்துல வருமானு தெரியாது. பிகாஸ் ஒரு வாட்டி ஒரே மாதிரி மார்க் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை டாப்பர் ஆகலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா nobody can do that. நல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஆக்சுவலாக எல்லா கோர்ஸுமே ரொம்ப நல்ல கோர்ஸ் தான். இப்போ ஜென்ரலாக இப்போ நம்ம கிட்ட ஒரு சொசைட்டியில் ஒரு மித்து இருக்கும், டாக்டர் படித்தாதான் பெரிய ஆள் ஆகிறது, இன்ஜினியரிங் படித்தாதான் பெரிய ஆள் ஆகிறது அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தா பிஏ எக்கனாமிக்ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ படித்தா பெரிய ஆள் ஆகும். கரெக்டாக பிஏ ஹூ இஸ் கீதா கோபிநாத், ஹூ இஸ் ரகுராமராஜன்? கீதா கோபிநாத் யாரு? எக்ஸாக்ட்லி கவர்னர் வந்தாரு. வாட் இஸ் ஸ்டடி தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன படிச்சாரு தெரியுமா? இன்ஜினியரிங் படிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண தெரியுமா? எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் ஸ்டாண்டர்ட்.
see what idea he has got. அவர் இன்ஜினியர் ஆகலையே, ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ் படிச்சா நீ அப்போ எக்கனாமிக்ஸ் படிக்க நீங்கள் என்ன நினைக்கணும், நான் நெக்ஸ்ட் ரகுராம் ராஜன் ஆக நினைக்கணும். சும்மா வந்து இல்லை நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன், நான் வந்து ஒரு MBA படித்தேன், ஏதோ ஃபிசிக்ஸ் படித்தேன் அப்படின்னு கூடாது. ஹூ இஸ் அப்துல் கலாம், வாட் ஹி ஸ்டடி ஃபிசிக்ஸ், ஹி வென்ட் ஆன் டு பிகம். அதே மாதிரி ஹூ இஸ் சிவன், எல்லாருமே போச்சு பாருங்க, அவங்களும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க தான். நம்ம வந்து இந்த சொசைட்டில ஒரு மித்து கிரியேட் ஆயிடுச்சு, டாக்டர் படிச்சாதான் ஒரு கெத்து, இன்ஜினியர் படிச்சாதான் ஒரு கெத்து, ஆர்ட் சயின்ஸ்னா கிடையாது. ஆர்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாதிக்கிறாங்க. டு யூ நோ ஹூ இஸ் CSIRல ஒரு ஹெட்டா இருக்காங்க தெரியுமா, நல்ல தம்பி கலைச்செல்வி. கலைச்செல்வி, டு யூ நோ ஹூ இஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் தான், பட் அவங்க என்ன தெரியாது, எனக்கு அவங்களுக்கு தெரியும். பட் சொல்றேன், ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் CSIR ஹெட். CSIR முதல் பெண் தலைமை இந்தியாவில் அவங்க தான். டைரக்டர் காரைக்குடி. வாட் a great thing she has achieved. எங்க என்ன படிச்சிருக்காங்க, கெமிஸ்ட்ரி, பிசி கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. அது வந்து சாதாரண படிப்பு இல்லை பாத்தீங்களா. ஸோ எந்த படிப்புமே சாதாரண படிப்புலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மித்து வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுங்க. ஐயோ நம்ம தான் ஒரு சாதாரணமா BSc BCom படிக்கிறோமா, எல்லாரும் சொல்லி BCom படிச்சாலும் பெரிய அளவு முடியலாம் கிடையாது, பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே BCom முடிச்சுட்டு IAS ஆகிறாங்க, என்ன அது. ஸோ எல்லா படிப்புமே ரொம்ப பெரிய விஷயம். அந்த மித்தை நீங்க உடைங்க, ஓகேவா. உங்க மைண்ட் செட்ல வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியா படிக்காத படிக்க நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னைக்குமே இருக்கக்கூடாது உங்ககிட்ட, ஓகேவா. இன்ஜினியரிங் படிச்சா டாக்டர் படிக்க என்ன படிச்சுட்டு போ, என்னாலே ஆக முடியும்னு நினைக்கணும். நீங்களும் நினைக்கணும் நான் இந்த மாதிரி ஆக போறேன், இந்த மாதிரி ஆக போறேன். ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப தேவை ஆப்ஷனை பொறுத்தவரை, ஓகேவா. அண்ட் தென் என்னோட பர்சனாலிட்டி டெஸ்ட் பத்தி நான் சொல்றேன். மேம் அவங்களோட பர்சனாலிட்டி சொன்னாங்க இல்லையா, என்னோட பர்சனாலிட்டி டெஸ்ட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். அது இன்டர்வியூ நான் சொல்றது இல்லை, ஏன்னா மேம் சொன்ன மாதிரி தான் பர்சனாலிட்டி. வாட் கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி என்ன கோச் போடுறது, கெத்தா இருக்கிறது, நீட்டா அதுவா, வாட் இஸ் த பர்சனாலிட்டி, வாட் கைண்ட் ஆஃப் a person you are. நீங்க எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கீங்கன்னு செக் பண்ணுவாங்க. மேம் சொன்னாங்க இல்லையா, தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கிறீங்களா. ஹானஸ்டி தேவை. நமக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது, கரெக்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் பொய் சொல்லக்கூடாது, ஹானஸ்டா இருக்கணும். எனக்கு தெரியாதுன்னா எனக்கு பதில் தெரியாது. ஒரு விஷயம் தெரியுதா, ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர். இப்போ உங்ககிட்ட கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து, இப்போ நான் கேட்டேன் இல்லையா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சப்போஸ் ஒரு சிச்சுவேஷன் தரேன். நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கீங்க. ஆக்சுவலா மேம் சொன்னாங்க நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கீங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம், உணருங்க அப்படின்னாங்க. உணர்ந்து அதை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னா சொங்கி மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்றேன், வார்த்தைக்காகவாவது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்க சொல்றானே, அப்ப நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சா அது ஒரு இது வேற வேணாமா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வார்த்தைக்காகவாவது உங்ககிட்ட ஒரு கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றாங்க, அதுக்காகவாவது உங்களுக்கு ஒரு வா நம்மளை பார்த்து ரகுராமராஜன் ஆகணும்னு சொல்றாங்கன்னா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு இது வேணும். ரகுராமராஜன் ஆகிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம். கீதா கோபிநாத் யாராவது, ஹூ இஸ் கீதா கோபிநாத்? IMF chief economist, இந்தியால இருந்து போயிருக்காங்க. What she studied? She studied economics. எக்கனாமிக்ஸ் படிச்சு IMF ரெப்ரசென்ட் பண்றாங்க. இன்ஜினியரிங் படிச்சு ஒண்ணுமே இல்லாம கூட போறாங்க. See எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். நானே தம்பிகிட்ட சொல்றேன், he studied BCom, நிறைய BA அவரோட ஃப்ரெண்ட்ஸா சொல்றேன். நானும் BA எக்கனாமிக்ஸ் படிச்சேன்னா நான் கீதா கோபிநாத்தோ ரகுராமராஜனோ ஆயிருப்பேன், சாதாரண படிக்க நினைச்சிக்க மாட்டேன். So you should have that game. நான் BCom முடிச்சு நான் எங்க போனாலும் சொல்றாங்க, கமல்ஹாசன் அவர் சொல்லியிருப்பாரு, அவரோட அம்மா சொல்லுவாங்களாம், நீ ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதா கூட உன்ன மாதிரி ஒரு பெஸ்டா டாய்லெட் கிளீன் பண்றது யாரும் கூடாது உலகத்துல. சரி அப்படி இருக்கணும் அப்படின்னு வரும். அதாவது இப்படி கன்சிடர் யூ ஆர். இப்போ ஒரு நைக் பேட்டா ஷூ ஓனர் இருக்காரு, பார்த்தா எப்படி சொல்லுவாங்க, செருப்பு தைக்கிறவன்னு சொல்லுவாங்க, கரெக்டா. ஆனா அவர் நைக் பேட்டா ஷூ மேனுஃபேக்சர் பண்றாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். மொத்தத்தை பார்த்தா செருப்பு தான், பட் வாட் ஹி அவர் பெரிய இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணிருக்காரு கோடிக்கணக்கா. அந்த மாதிரி நினைக்கணும். உங்களை எவ்வளவு சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றாங்களோ அதுல யார் பெரிய ஆகணும், அவனை விட நான் பெரிய ஆகிறேன், அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கணும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தரேன், சப்போஸ் யூ ஆர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஓகேவா, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறீங்க, ஓகேவா. இப்போ ஆனா ஒரு டெரிபிளான ஒரு சிச்சுவேஷன். இப்போ உங்க ஊர்ல நல்ல மழை பெய்யுது, சரியான மழை. சென்னையில உங்களுக்கு போஸ்ட் ஆயிருக்கீங்க, ஓகேவா, சென்னை கமிஷனரா இருக்கீங்க, சரியான மழை, ஃபுல்லா வெள்ளம், மொத்தமா வந்து வீடே நிறைய பேருக்கு இதாயிடுச்சு, நிறைய பேர் அவங்களுடைய வீடை இழந்துட்டாங்க. அதுனா ஓகேவா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இமீடியட்டா வந்து என்ன பண்றீங்க, ஒரு வெள்ள நிவாரண முகாம்ல தங்க வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க உங்க டீமோட போறீங்க, ஓகேவா, ஒரு டீமோட போறீங்க. உங்க மக்கள்லாம் வந்து செம கான்ல இருக்காங்க, சரியான கோபத்துல இருக்காங்க, ஓகேவா. யாராவது ஒரு ஆபீசர் வந்தாலும் கையில கட்சி அடிச்சிடலாம்னு இருக்காங்க. பாத்துருப்பீங்கல்ல, நியூஸ் மீடியாலாம் காமிப்பாங்கல்ல, ஏதாவது மக்கள் வந்தாலும் குடிச்சு திட்டுவாங்க எல்லாரையும். யாராவது பார்த்தாங்களா வச்சாங்களான்னு சொல்றாங்க. இப்போ வேற வழி இல்லை, அரசியல்வாதி போவாங்களா பண்ணலாம் நமக்கு தெரியாது, பட் நீங்க போகணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோ. இப்போ நீங்க போறீங்க, ஓகேவா. இப்போ அவங்க எல்லாம் பயங்கரமா வெறியா இருக்காங்க. இப்போ வாட் யூ வில் டு, என்ன பண்ணுவீங்க? டெல் மீ. ஏதாவது சப்பாத்தி கட்சி நீ போய் அடி வாங்கிட்டு வாசிட்டு அடிக்கிறாங்கன்னா நான் பாக்குறேன், அப்புறம் பின்னாடி வர சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நானே மைக் விட்டு வரேன்டாமா, என்ன பண்ணுவீங்க? சும்மா சும்மா சொல்லுங்க, பொண்ணுங்களா சொல்லுங்க. அப்படி அவன் இதே உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்க.
அதான் இந்த ரோல் ஏதாவது நீங்க நானே ரோக்கு ஒருத்தர் சொல்லுவேன். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ரோல் சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன். யாராவது சொல்ல சார் எப்பவுமே யாராவது ஒருத்தங்கிட்ட பார்க்க கூடாது. எனக்கு என்ன தெரியுதோ சொல்லிடணும். See that is a greater thing. இப்போ நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பேசுறோமே மைக்ல எப்படி பேசணும் அதெல்லாம் அந்த காலேஜ் டேஸ் வந்து எப்பயாவது மைக் கிடைச்சா மைக் கிடைக்காத ஆக்சுவலாக நீங்க தான் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு 6 வருஷம் கழிச்சு மைக் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கிறேன். நான் இப்போ வரதன் மாதிரி நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தேன். இப்போ வந்து 6 வருஷம் கழிச்சு ஒரு மைக் பிடிக்கிறது ஒரு ஸ்டேஜ் பண்ணி பேசுறதே வந்து ஒரு அதே எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு மைக் கொடுக்குறாங்க பக்கத்துல கொடுங்க சார் அப்படின்னு. சரி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க? இப்படிதான் பார்த்துருக்கீங்களா? ஐடியா செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்க கேட்டதை பேசணும். ஓகே தேர்ட் நீங்க சேஃபான பேசிக்ஸ் பண்ணணும். ஓகே So we should concentrate on the ladies and the babies. First of all, avingla எப்படி வெரி குட் லேடிஸ் பேபிஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். வெரி குட். அடுத்து ரோ ஃபாஸ்ட் பசிக்குது சார் அப்படிங்களா? அடுத்து இப்ப நாங்க உங்களை அடிக்க போறோம்னு சொல்றீங்களா? பசிக்கு நெக்ஸ்ட் எஸ் ஃபுட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுவீங்க. ஓகே வெரி குட். அடுத்து சரி யோசிச்சு பாருங்க என்னெல்லாம் பண்ணணும். ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்துங்க. வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் ஹெல்த் திஸ் சைட் மெடிக்கல் ஹெல்ப்லாம் இருந்தா நம்ம அவங்கள இன்ஷூர் பண்ணணும். வெரி குட். அடுத்து திஸ் சைட் சொல்லுங்க. சரி தப்பு ரைட்லாம் எதுவுமே கிடையாது சொல்லலாம். இதெல்லாம் சரியாயிடும் ஆர்டர் சொல்லுங்களா? ஓகே தட் இஸ் நீடட், தட் இஸ் மோர் நீடட். அடுத்து நல்ல தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு இருக்குதா? தண்ணி ஓகே வடிகால் அமைக்கிற மாதிரி பாரு முயற்சிகள் பண்ணணும். ஓகே அடுத்து சொல்லுங்க. சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருந்ததுன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். இல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸரா கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்களா? அதான் அந்த சிச்சுவேஷன் தரணுமா? கன்சிடர் யுவர்செல்ஃப் ஐபிஎஸ் ஐஎஸ் என்ன வேணா கன்சிடர் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க மட்டும் சொல்லுங்க. ஓகே okay very good. Okay Just the person should mingle with the general public. yes see ma'am சொன்னாங்க இல்லையா? அதாவது இப்போ எங்களாலே வந்து நார்மலா ஜஸ்ட் லைக் தட் ஒரு டாக் கொடுத்துட்டு ஃபார்மா போயிட முடியும். நாங்க இங்க நடக்கவங்க மேம் உங்ககிட்ட காமெடியா பேசுறாங்க because we want to mingle with you. ஏன்னா நாங்க வேற எல்லாம் கிடையாது, உங்களோட அண்ணன் தான், உங்களோட அக்கா தான், உங்களோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றத நாங்க புரிய வைக்கிறோம். ஒரு டீச்சர் தான் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஏன் டீச்சர் இருக்காங்க, சில இடத்துல ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க உங்களோட மிங்கிளாக இருப்பாங்க. நம்ம குழந்தைங்க நம்ம அப்படின்னா தான் உங்களை பத்தி தெரியும். உங்களுக்கு கரெக்டா உங்களை பத்தி ஒரு நல்ல டீச்சர் உங்ககிட்ட மிங்கிள் ஆகும்போது தான் உங்களை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க. கரெக்டா அதுதான் ஒரு குவாலிட்டி, அதுதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப்ங்கிறது யாரையும் அனுப்பி விட்டுட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறது இல்லை, நானே களத்துக்கு போறது. புரியுதுங்களா? நீங்களே போறது, நீங்க தலைமை தாங்கிறது. வாட் எவர் இட் கம்ஸ். ஒரு வீரன் எப்படி இருப்பான் படத்துல? முதல்ல அந்த அரசன் போவான், அடுத்தவங்க அனுப்பி விட்டுட்டு அடுத்தவங்க சாக வைக்கிறதுல ஒரு அரசன். நான் போய் ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்றேன். அது பார்த்த உடனே ஒரு எல்லாருக்கும் ஒரு நீ படத்துல பார்த்து ஒரு வெறி வரும். அரசனே போறாரு, வா இந்த வாட்டி ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு நெப்போலியன் கதை இருக்கும் ஒண்ணு. ஒரு வெறும் 300 பேர் தான் இருப்பாங்க அவங்க கிட்ட. வெளியே பார்த்தா 3000 பேருக்கு மேல இருப்பாங்க. அவன் வந்து உள்ள போயிடுவாங்க, என்டர் ஆயிடுவாங்க. ஒருத்தன் மட்டும் பார்த்து சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு 3000 பேர் இருக்காங்க, 300 பேர் தான் இருக்கோம், நம்ம கண்டிப்பா தோத்து போயிடணும், நீ மட்டும் இங்க இருந்து, நாங்க எல்லாரும் போறோம். நாங்க போனதுக்கு அப்புறம் அந்த பாலத்துக்கு தீ வச்சிட்டு அப்படின்னு வரோம். நாங்க போனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வராது, பாலத்துக்கு தீ வச்சுட்டு வரோம். சரி, இன்னும் இவங்க எல்லாம் உள்ள போனதுக்கு பாலத்துக்கு தீ வச்சிருவாங்களாம். உள்ள போய் பார்த்தா 299 பேர் போயிடுவாங்க. உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கும்? மொத்தம் 3000 பேர் இருக்காங்க. வெளியே வேணா பாலம் எரியுது. இப்போ ஒரே வழி, என்ன வழி? ஃபைட் பண்ணி ஜெயிச்சா வெளியே போகலாம், உயிரோட போகலாம், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண, அதுல ஜெயிச்சிருவாங்க. அதான் சொல்றான், ஒரே ஒருத்த மட்டும் ஏன் வெளியே நிக்க வச்சா அவனே வந்து நெகட்டிவாக என்ன பண்ணிடுவான், இவங்கெல்லாம் சொல்லி யாரையும் ஜெயிக்க விட பண்ணிடுவான். நீ மட்டும் நின்று, ஏன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, மத்த எல்லாரும் உள்ள போட்டி போற அப்படின்பாங்க. அதே மாதிரி ஹவ் லீடர்ஷிப் ஷுட் பி, அவன் போகணும் ஃபர்ஸ்ட். கரெக்டா? மேம் சொன்ன மாதிரி நம்ம மிங்கிள் ஆகணும். அப்ப நம்ம போய் கேட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சொன்னாங்க இல்லையா, முதல்ல நம்ம போய் இன்வால்வ் ஆகணும், என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எல்லாத்தையும் பண்ணணும்.
ஸோ தட் அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மக்கள் எவ்வளோ கோவம் இருந்தாலும் கோவப்பட்டால் கூட பரவாயில்லை. இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்லாம் வந்து மயில் வாகனம் ஐபிஎஸ் வேறு அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. போயிட்டு இது என்ன ஏதுன்னு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டம் வந்து அமைதியாயிடும். கொஞ்சம் பேர் அங்கே கத்துவான், அப்புறம் வந்து அவனே அப்படி அமைதியாரு. எல்லாமே இல்லை மக்களுக்காக நமக்காக ஒருத்தர் வந்து பேசுறாரு. நீங்கள் உண்மையாகவே நான் வந்து ஒரு குரூப் 4 ஆஃபீஸராக இருந்தேன் சொன்னேன் இல்லையா, ஜூனியர் எக்ஸ்டென்ட்டாக ஒர்க் பண்ணேன், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒர்க் பண்ணும்போதுமே ரொம்ப சாதாரண விஷயம், அதாவது வந்து ஒரு நம்ம பிஎஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த அவங்களாம் வந்து நான் போட்டு தரது எனக்கு அந்த ஒரு ஒர்க் இருந்தது. அது ரொம்ப வருஷமா போட அலாட் ஆகல. நான் வந்து அந்த டைம் நான் போனப்போ எனக்கு அது கொடுத்தாங்க, அந்த ஜாப் அதை நான் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் அப்புறம் நான் ரிசைன் பண்ணுற டைம், நான் ரிசைன் பண்ணுறது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சார் வந்தார் ஒருத்தர் வந்து, ஒரு வயசானவர். அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து இது இப்போ இந்த செக்ஷன் பார்க்கல. ஆமாம் சார். உடனே வந்து ரொம்ப நன்றி தம்பி, ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் வந்து விவசாயம் தான் பார்க்குறேன். முன்னாடி வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தேன் இந்த ஸ்கூலில். முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வருஷமாக அந்த பிஎஃப் வரல. அவர் வரது 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 30,000 ரூபான்றது பெரிய அமௌண்ட்டு தான். அது அந்த இதில் ஒரு இவ்வளோ வருஷத்தில் எனக்கு அப்போ வரல. எனக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, விவசாயம் தான் பார்த்து கடன் வாங்கி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இது நீங்கள் போட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு. சரி, வாட் அ கைண்ட் ஆஃப் திங், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் அதுதான் ஒரு பெரிய போதை. இப்போ நீ காலேஜ் டைமில் நீங்கள் என்ன வந்து சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இப்போலாம் வந்து கஞ்சா எல்லாமே அதெல்லாம் ஒரு ஹை அப்படின்னு நினச்சிக்கோ. தட் இஸ் கால்ட் ஹை. இல்லை, இது காலேஜ் பார்த்து நாங்கள் வி வில் டாக் லேட்டர். நமக்கு டைம் இருக்குமா? மதியம் we don't have time now. Okay, possible. Okay, we will talk something general. Okay, after that. Okay, what is a good high? You know, what is a good? ஒரு நல்ல போதனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா. நீங்க போய் ஒரு 4 பேர் நல்லது செஞ்சு அதுல ஒருத்தவங்களுடைய வாழ்த்துதலை கேட்டு பாருங்களேன், அவங்க வந்து நீங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரு போதை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை. ஓகேவா? ஸோ ஒரு குட்டியா ஒரு குரூப் 4 ஆஃபீஸர்லாம் எவ்வளோ பண்ண முடியும்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரானா எந்த இடத்துல எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ வந்து இட்ஸ் நாட் அபவுட் எந்த ஜாப்ல இருக்கிறோம் என்ன பண்றோம்ன்றதுல எங்க இருந்தாலும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் வேர் திஸ் கோஸ். பர்சனாலிட்டி டெஸ்ட் ஷார்ட்டாக முடிக்கிறேன். என் பர்சனல் டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனேன். எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒரு சார் இருந்தார். ஓகேவா? அவர் முன்னாடி தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண, பட் ஹீஸ் ஃப்ரம் பீகார். உள்ள போனோடனே டாப் தமிழ், எனக்கு அதுவே சந்தோஷம். உள்ள போனதுமே வந்து வாங்க பேச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். உடனே வந்து அதுவே நமக்கு சந்தோஷமா இருக்கும். பட் மெனி டைம்ஸ் அது நடக்காது. நான் அவர் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணதால அவர் தமிழ் தெரிஞ்சது. உள்ள போனோம், போட்ட உடனே வந்து கேட்டாரு, ஓகே நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்க 12th ஃபெயில் பாத்தீங்கல்ல, அந்த மூவி மாதிரியே தான் இருக்கும். ஒரு 5 பேர் ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, நீங்க போய் உள்ள போய் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் வந்து நான் 2 சைடு அதே மாதிரி தான் எக்ஸாக்ட் செட்டப். அது 12th ஃபெயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்க உள்ள போறது யூபிசிலேயே தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. 12th ஃபெயில் இன்டர்வியூ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் தே ஆஸ்க் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, இப்போ உள்ள பாலிடிக்ஸ் நிறைய வந்து மாற்றணும்னு இருக்குது, நீங்க எதை மாற்றணும்னு நினைப்பீங்க? வாட் ஆர் த சேஞ்சஸ்? ஒரு 3 விஷயம், 3 ப்ராப்ளம் 3 சொல்யூஷன் சொல்லணும்னு சொன்னாங்க. நீங்களாம் என்ன சொல்றீங்க? இனி பேசிக் ஐடியாஸ். ஒரு 3 விஷயம் ப்ராப்ளம் இந்த பாலிடிக்ஸ்ல, இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ்ல 3 ப்ராப்ளம்ஸ், அதுக்கு என்ன 3 சொல்யூஷன் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏதாவது ஐடியா இருக்குதா? கரப்ஷன், அதுக்கு என்ன சொல்யூஷன்? ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர், வாட் ஆர் சொல்யூஷன்ஸ்? சொல்லுங்க. யங்ஸ்டர்ஸ் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொடுக்கணும், டிஜிட்டல் இந்தியா, ஃபைன், ஓகே. பிரைபுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எப்படி உங்களுக்கு இது ப்ராப்ளம் தெரியுதா, சொல்யூஷன் தெரியல, அதானே எவ்ரிபடி எல்லாருமே சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இந்த மாற்றணும் அதை மாற்றணும், எப்படி மாற்றணும் தான் யாருக்கு எல்லாத்துக்கும் தெரியாதுவாங்க. ஸோ இது ஒரு 3 விஷயம் கேட்டாங்க. ஐ டோல்ட் இதே தான், லைக் திங்ஸ் இந்த மாதிரி நிறைய கரப்ஷன்ஸ் அண்ட் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா, இப்போலாம் வந்து பணக்காரங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், அவங்க தான் வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் நம்மளோட டேட்டாவே இருக்குது. கிட்டத்தட்ட 40% ஆஃப் பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் எம்பிஸ் வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க தான் அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷனாக கொடுக்க முடியும்? நம்ம 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி ஓட்டு போடுறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா? அது எப்படி அது ஏன் வந்து வாங்கி ஓட்டு போடுறாங்க? நிறைய பேர் இருந்தாங்க, நாங்களும் வாங்குவோம், நான் ஓட்டை மட்டும் மாற்றி போட்டுருவோம் அப்படின்னா. இதை நிறைய பேர் சொல்றாங்க, வாங்கிக்கோங்க, அதான் ஓட்டு போடாதீங்க. சரி, ஏன் வாங்கவே கூடாது அப்படின்னா, நீங்க வாங்குறீங்கன்னா விச் மீன்ஸ் அதுக்கு காசு எப்படி வருது? நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்சது தானே, அடுத்த வாட்டி திருப்பி அதை வந்து கொள்ளை அடிக்க தான் செய்வாங்க ஆட்டோமேட்டிக்கா. பிகாஸ் உங்ககிட்ட இருந்து எடுத்த காசை திருப்பி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 200 ரூபாய்க்கு 2000 ரூபாய் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கொள்ளையடிச்சாலும் திருப்பி கொடுக்க முடியும். when you say no, அது தேவைப்படாது. அப்ப காசுன்ற ஒரு விஷயமே ஃபேக்டர் தேவைப்படாது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவனுக்கு அந்த கொள்ளையடிக்கணும்ன்ற அந்த ஒரு பாயிண்டே வராது. பிகாஸ் இப்ப நிறைய பேர் சொல்ல யூத்லாம் பாலிடிக்ஸ்க்கு வரணும். ஏன் யூத் பாலிடிக்ஸ் வர மாட்டாங்க சொல்லுங்க? இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எத்திக்ஸ்ல. ஏன் யூத் பாலிடிக்ஸ் வரதில்லை? இப்ப நாளைக்கே உங்களை பாலிடிக்ஸ் கூப்பிடுறாங்க, போவீங்களா? போக மாட்டீங்களா? ஏன் போக மாட்டீங்க?
எவ்வளோ பொசுக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க போக மாட்டேன். அங்கே யாராவது கொஞ்சம் பேர் போவீங்கன்னு சொன்னீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். They don't know politics. Oh, yes. They don't know politics. That is the thing. Yes. சொல்லுங்க வேற மேம் சொன்னாங்க they don't know politics. மேனேஜ் பண்ண முடியாது. ஏன் மேனேஜ் பண்ண முடியாது? Riskless. Riskless people. எஸ் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நிறைய பேர். நெக்ஸ்ட் சார் இப்போ பாலிட்டிக்ஸில் மர்டர்ஸ் நிறையா பண்ணுறாங்க. ஆ. இப்போ நம்ம ஃபாரின் போகலான்னு நினச்சா கூட டொனால்ட் ட்ரம்ப் காதை பார்த்து சுடுறாங்க. நம்ம போனால் எங்கே பார்த்து சுடுவாங்கன்னு தெரியாது. நம்ம ரோட்ல நடந்து போறோம், டெய்லி ஆக்சிடென்ட் நடக்குது, கரெக்டா? தட் இஸ் ரிஸ்கி ஜாப். ரோட்ல போறது ரிஸ்கி ஜாப். நான் இப்போ சும்மா நின்று பேசுறாங்க, ஜிம்முக்கு போறாங்க, இறந்து போறாங்க, என்ன பண்றது? எவ்ரிதிங் இஸ் ரிஸ்க். ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருந்தா தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக முடியும். புரியுதுங்களா? எல்லாத்தையுமே லைஃப் ரிஸ்க் இருக்குதா, சரி அதுக்கு என்ன பண்றது? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ரிஸ்க். தட் எல்லாத்துக்கும் ரிஸ்க் இருக்குங்க. நடந்து போனா கூட ரிஸ்க் இருக்குது. திடீர்னு நடந்து போனா திடீர்னு மரம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நினைச்சிட்டே போவீங்களா? ஐயோ இது ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாது லைஃப்ல. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையுமே ரிஸ்க் இருக்குதா, சரி யூ ஹேவ் டு டு. நெக்ஸ்ட் திங் இஸ் மணி மசில் பவர்னு சொல்லுவாங்க. மணி பவர் மசில் பவர். வாட் இஸ் மணி பவர்? இந்த மாதிரி காசு கொடுத்து விலைக்கு வாங்கிற மக்கள். மசில் பவர்னு என்ன? ஆடு ரவுடிங்கெல்லாம் வச்சுக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது. பிளஸ் பாலிடிக்ஸ் வந்து எப்படி இல்லைன்னா, பாலிடிக்ஸ் நாட் அ ஜாப். பாலிடிக்ஸ்ல எல்லாமே மாசம் 15,000 20,000 சம்பளம் வாங்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஆஃப்டர் கெரியர் ஒரு அட்மிஷனுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க பாலிடிக்ஸ் ரொம்ப பெரிய கொள்ளையடிப்பு நினைக்க பெரிய அளவுக்கு தேவைப்படாது. நான் முதல்ல போய் பண்ணேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரையும் பார்க்கணும்னா இட் இஸ் அ பிகர் திங். அது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் தான் மாற்றம். யூத் பாலிடிக்ஸ்குள்ள வரணும்னு சொல்லிடலாம். பட் திங்க் இஸ் அது ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் கிடையாது, ஒரு சர்வீஸ். அப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணணும், அதான் கரெக்ட். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு வேலை பார்க்கணும், அதோட சேர்ந்து பாலிடிக்ஸ் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி கிடையாது. நீங்க இது கெரியர் தான். இப்போ எனக்கு அது கெரியர் தான், நான் சர்வீஸும் பண்றேன், எனக்கு சம்பளமும் வந்துடும். அது வேற. பாலிடிக்ஸ் டிஃப்ரெண்ட் திங். அதான் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் திங், இது நான் சொன்னேன். செகண்ட், அப்புறம் வந்து கேட்டார் கிரிமினலைசேஷன். ஹூ இஸ் a criminal கேட்டார். ஹூ இஸ் a criminal? ஹை கோர்ட்ல ஒருத்தர் கிரிமினல் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை பண்றாங்க. இப்ப நீங்க கிரிமினல் சொல்லுவீங்க. இது எங்கிட்ட கிடைக்கும். இது ரிஸ்கி திங் இல்ல. நம்ம லோயர் கோர்ட்ஸ்ல கிரிமினல்னு சொல்லிடுவாங்க ஒருத்தர். திடீர்னு பார்த்தா அப்பீல் போய் கிரிமினல் மாறிடும். நிறைய வாட்டி மாறிக்கலாம். அப்ப சொன்னேன், ஆமா சார் இப்படி நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது நம்ம ஜுடிஷியரியிலையுமே. ஸோ இதை நம்ம கொஞ்சம் நிறைய மாற்ற வேண்டி இருக்குதுன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். தென் அடுத்த இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பற்றி தெரியுமா? அவங்க கேட்டாங்களா என்கிட்ட இன்டர்நேஷனல் பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியும் சார். நமக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான 3 நெய்பர் யாருன்னு கேட்டாங்க. நெய்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்களா, அங்கே அண்டை நாடுகள். இதுல உங்களுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச யார் 3 பேர் நீங்களே சொல்லுங்க. ரஷ்யா பக்கத்துல இல்லை, நெய்பரிங் கண்ட்ரி. நெய்பர்னா நம்ம லேண்ட் பார்டர். பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தானா? பாகிஸ்தான் பெஸ்ட் நெய்பரா? பரவாயில்ல. இந்தியா பாகிஸ்தான் இணைக்குன்னு நினைக்கிறவங்க நல்ல புள்ள. ஸ்ரீலங்கா. ஓகே ஸ்ரீலங்கா. ஓகே ஃபைன். ஓகே ஸோ என்கிட்ட கேட்டாங்க. ஐ செட் பூட்டான். பூட்டான் வந்து நம்மளுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் அண்ட் ஹார்ம்லெஸ் கண்ட்ரி. ஓகேவா? அப்புறம் ஐ செட் நேபாள் அண்ட் தென் பங்களாதேஷ் சம்திங் நான் சொன்னேன். ஓகேவா? அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் டெஸ்ட்ல முதல்ல பண்ற ஆன்சர் தான் பிடிச்சிப்பாங்க. எப்பவுமே அப்படிதான். ஏன் நம்ம முதல்ல பண்ற ஆன்சர் பிடிச்சிக்கிறாங்க? அதான் நம்ம முதல்ல ஹார்ட்ல இருக்கும். நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் 3 ஆன்சர் சொல்லுங்கன்னா டப்புக்கு நமக்கு எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். இப்போ திடீர்னு கேட்கறாங்க அப்பாவா அம்மாவா அப்படிங்கிறாங்க. நம்ம டப்புன்னு இந்த சின்ன வயசுல விளையாடுவாங்கல்ல, நீ யாரை வந்து உனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா முதல்ல யாரை சொல்றீங்களோ அதான் பண்ணு. ஸோ அது வந்து நேச்சுரலாவே குழந்தைங்க வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ நேச்சுரலாவே நம்ம கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து அதான் பிடிச்சிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிடிச்சிட்டாங்க பூட்டான். ஏன் பூட்டான்னு கேட்டால் அதை வச்சு ஒரு கொஞ்சம் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஐ சார் மெனி திங்ஸ். அப்புறம் நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியாது சார், நிறைய விஷயம் கேட்டேன், எனக்கு உண்மையாவே தெரியாது சார். அவர் கேட்டே இருந்தா தெரியாது சொன்னேன். தேவி செக் இது தெரியாதா அப்படி கேட்பாங்க. நம்ம வந்து ஐயோ நம்ம ரொம்ப தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கோமே, நமக்கு ரொம்ப மார்க் கம்மியாக போட்டோம்னு சொல்லிட்டு தெரியும் சார் சொல்லிட்டு மார்க் சொல்லிட்டோம்னா ஆனஸ்டி போயிடும். சார் நோ இட்ஸ் நோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஓகே சேர்மன் பார்த்தா ஓகே அடுத்த ஆள் கேட்கிறாரு. ஸோ ஐ வாஸ் கெமிக்கல் இன்ஜினியர். எங்கிட்ட கேட்டாங்க ஃபர்ஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நினைக்கிறேன். வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? சேம் ஃபார் த ஃபியூச்சர். நம்ம வந்து ஃபியூச்சருக்காக ஒரு விஷயத்தை பண்ண சொன்னோம் இல்லையா? நீங்க பிளாஸ்டிக் நம்மளுடைய ஆறு மண் வளம் எல்லாத்தையும் ஃபியூச்சருக்காக விட்டு கொடுத்துட்டு போறது, விட்டு வச்சுட்டு போறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதை பத்தி சொன்னேன். தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அண்ட் தென் ஹியாஸ் டபுள் கெமிக்கல் இன்ஜினியர். ஸோ சொல்லுங்க நம்ம வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இந்தியாவில் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குன்னு கேட்டாங்க. ஓகேவா? ஸோ தென் ஐ செட் எப்படி இருக்குது என்ன எதுன்னு சொன்னேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்து தென் தேர்ட் பேனல் கேட்டாங்க. எனக்கு தமிழ் லிட்ரேச்சர் தான். ஸோ அதனால எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி வந்து ராமன் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு அப்போ தெரியாது. இந்த மாதிரி வந்து சீதா வந்து ஹூ இஸ் கம்பன்னு கேட்டாங்க. அது தெரியல. கம்பன் எழுது கம்பராமாயணம் என்னென்ன புக்ஸ் எழுதுனான்னு கேட்டாங்க சொன்னேன். அப்புறம் வந்து கம்பன் எந்த சென்ச்சுரியில பிறந்தாருன்னு கேட்டாங்க சொன்னேன். அப்புறம் வந்து கம்பராமாயணத்துல வந்து இந்த மாதிரி
சீதா வந்து சிவ பூஜைக்காக தான் கடத்திட்டு போயிருக்காரு ராவணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையான்னு கேட்டாங்க. எனக்கு சத்தியமா தெரியாது. நான் சொன்னேன், நீங்க இவ்வளவு நான் படிக்கல, நம்ம லிட்டரேச்சர் எக்ஸாம்க்காக படிச்சதால ராமாயணமே நான் படிக்கல, கம்பராமாயணம் என்ன எழுத ஃபுல்லா நான் படிக்கல சார். சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் தென் 4th ஃப்ளோர் மேடம் கேட்டாங்க. அவங்க எனக்கு கேட்டாங்க, வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. எத்திக்ஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன? ஸோ அதை சொல்லும் போது நம்ம எவ்வளோ எத்திக்கலாக இருக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. எத்திக்ஸ்னா டெஃபினிஷன் சொல்லக்கூடாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நைட் நேரத்தில் நீங்கள் வந்து டிராஃபிக் போலீஸ் ஏறினா கூட ஹெல்மெட் போட்டு போனீங்கன்னா அது எத்திக்ஸ். அடுத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கன்றதுக்காக நான் வாழக்கூடாது, நானே கரெக்டாக வாழணும். யாரோ ஒருத்தர் என்ன வந்து பார்த்தா கரெக்ஷன் என்ன பிடிச்சிருவானு சொல்லிட்டு கரெக்ட் பண்ண கூடாது, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். யாரோ ஒருத்தன் வந்து இட்ஸ் நாட் அபவுட் சொசைட்டியில் நம்ம ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க எப்படி பண்ணக்கூடாது, நானே ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ண எனக்கு நான் வாழணும். புரியுதுங்களா? தட் இஸ் அது நமக்கான ஒரு எபிலிட்டியாக மாறணும். அதுதான் ஒரு எத்திக்ஸ், அதுதான் ஒரு வேல்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது சொல்லும் போது அவங்க அதை பற்றி கேட்டாங்க. தென் அப்போ டெல்லியில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன், அவங்க கேட்டேன் டெல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது. டெல்லியில் நிறையா குளிர் இருந்தது. அப்புறம் வந்து கேட்டாங்க பொல்யூஷன் உங்களுக்கு தெரியும், டெல்லி பொல்யூஷன் பற்றி. அது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது 4 கேட்டகரி. அது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதில் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ண. அப்புறம் அது எதை வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு தெரியல ஒரு பாயிண்ட். ஐ செட் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக கேஸ்ட் அப்புறம் வந்து அவர் எங்கிட்ட ஏதாவது கேட்கணுமான்னு கேட்டார். ஐ செட் நார்மலான சில விஷயங்கள் பேசிட்டு அண்ட் யூ ஸ்மைல் ஓகே இன்டர்வியூ ஓவர் அப்படின்னாங்க. தட் வாஸ் தி திங். ஓகேவா? ஸோ இட்ஸ் அபவுட் ரொம்ப அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வைவா மாதிரிலாம் இருக்காது. சில வாட்டி நீங்கள் வைவா அட்டெண்ட் பண்ணுவீங்க, அது வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்குல்ல, நம்ம நாலேஜ் செக் பண்ணுவாங்க. நம்ம வைவ் ஏன்னா டீச்சிங் ஸ்கூல் காலேஜாக நம்ம நாலேஜ் செக் பண்ணால் தான் அவங்க ரோல். ஆனால் யூபிஎஸ்சி வந்து நம்ம பர்சனாலிட்டி செக் பண்ணுறது ரோல். நாலேஜ் தேவை, அதை தாண்டி நம்ம எப்படிப்பட்ட பர்சன்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அதான் பார்ப்பாங்க. தட் வாஸ் அபவுட் மை பர்சனாலிட்டி. இட் வாஸ் அ வெரி ஓவரால். லாஸ்ட் வரும்போது ஐ விஷ் தம். நான் பொங்கலில் போயிருந்தேன். எனக்கு பொங்கலில் போய் இன்டர்வியூ நான் அவங்களுக்கு ஆணும் பொங்கல் விஷ் பண்ணேன். அவங்க அதே பண்ணணும்னு கேட்டாங்க. சார் மறந்துட்டேன். ஜல்லிக்கட்டுன்னா என்னன்னு கேட்டாங்க. கேட்டேன் ஜல்லிக்கட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏன் பண்ணுவீங்க? You should not be blunt. Yes sir. ஏன் அப்படின்னா எதுக்குன்னு சொல்லணும். You should have that reason. No னா ஏன் சொல்லணும். கல்ச்சர். What is culture? இப்படிதான் கேட்பாங்க. கல்ச்சர்னு சொல்றீங்க, கல்ச்சர்னா என்னன்னு கேட்பாங்க. தமிழ்ல சொல்லக்கூடாது, கல்ச்சர்னா கலாச்சாரம் அப்படி சொல்லுங்க. What is culture? We have a culture of sati, you know. பெண்கள் வந்து ஆண்கள் உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா பொண்ணை இது போடுறாங்க. அது கல்ச்சர். அந்த கல்ச்சர் நம்ம ஒத்துக்கிட்டோமா? இல்ல. we have a culture of female குழந்தைங்களை வந்து சைல்ட் மேரேஜ் பண்றது நம்ம கல்ச்சர். சைல்ட் மேரேஜ் ஒரு கல்ச்சர் அது இப்ப பண்றோமா? ஸோ கல்ச்சர் அவருக்கு வாட் இஸ் கல்ச்சர்? கல்ச்சரை இவ்வளவு தொங்கிட்டே இருப்பாங்க. கல்ச்சர் ஹாஸ் an expiry date. எல்லா கல்ச்சருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் கரெக்டா? we have அதான் நான் பெரியார் யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க, யூ ஹேவ் தட் செல் ரேஷனாலிட்டி அதெல்லாம் இருக்கணும்ல. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க ஏன் தேவை? ரேஷனலாக சொல்லணும். ஏன் ஜல்லிக்கட்டு தேவை? கல்ச்சர்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் அ ரேஷனல் சே. ஒய் ஜல்லிக்கட்டு இஸ் நீடட்? யூ ஆர் ஃபினிஷ்ட் வித் திஸ். என்னப்பா ஜல்லிக்கட்டுனா எங்க ஸ்டேட்டஸ்லாம் போடுறீங்க வாட்ஸ்அப்ல, ஆனால் ஏன் தெரியல? see this is where you lack that interest. எல்லாம் பண்றோம் உலகத்துக்காக பண்றோம். ஒரு 4 லைக் 40 பேர் ரீல்ஸ் பார்க்குறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்க. தட் இஸ் த worst thing. Don't be ever like that. அதான் மேம் சொன்னாங்களே, நியூஸ் பேப்பர் ஏன் படிக்கணும்? 4 பேர்கிட்ட பேசும்போது நம்ம நாலேஜ் நல்லா வளர்ந்த மாதிரி நமக்கு தெரியும். எவ்வளோ 4 பேர் இன்னும் பேசிட்டு இருப்போம். அந்த ஜல்லிக்கட்டுனா ஏன் வேணும் ஏன் அடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க போய் இந்த இடத்துல போய் ஒரு நாலேஜபிள் ஒரு ஆன்சர் பண்ணுவீங்க. சுற்றி இருக்கணும்னா என்னடா இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கு, உங்களுக்கே ஒரு பெருமையா இருக்கும். தட் இஸ் போய் அதுதான் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் நார்மலான ஒரு மனுஷனுக்கு ஒரு டிஃபரன்ஸே. சாதாரணமாக எல்லாரும் வந்து ஏதோ பேசுகிற டீ கடை பெஞ்ச் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் அந்த இடத்துல உங்கள் கரெக்டாக ரேஷனலாக என்ன தேவை அப்படின்னு பேசுவீங்க. அங்கே தான் நீங்கள் ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கீங்க. அப்படி இருந்தால் தான் ஆஃபீஸராக இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, என்ன எதுக்கு தேவை கல்ச்சர்? ஏன் வந்து தேவை இது ஜல்லிக்கட்டு? சரிங்களா, வேணாம் அப்படின்னு யாரும் சொல்றீங்களா? சார் ஜல்லிக்கட்டுலாம் வேணாம் அப்படின்னு யாரும் சொல்றீங்களா? நோ, அப்படி யாருமே இல்லையா? Part and parcel of our life. Part and parcel of our life மேம் சொல்றாங்க. அக்ரிகல்ச்சரும் பிளஸ் அந்த பர்టిక్యులர் breed இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜல்லிக்கட்டு இருந்தா மட்டும் தான் முடியும். See how they are telling part and parcel சொன்னாங்க மேம். ஒரு வார்த்தையில ரத்தன சுருக்கமா சொல்றாங்க. Do you know how far we are associated with the cows? நமக்கு கவுஸ்க்கு எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? தமிழர்களுக்கும் கவுஸ்க்கும் மாடு திரும்ப என்ன சொல்றாரு? மாடை தான் செல்வம்னு சொல்றாரு. நம்ம அந்த அளவுக்கு வந்து மாடை போற்றி பாதுகாத்து நம்ம வந்து பண்றோம். ஸோ நம்ம ஸ்பெயின் மாதிரி நம்ம என்ன பண்றது இல்லை, அதை குத்தி கொண்டு அதை அந்த மாதிரி நம்ம பண்றது இல்லை. ஒரு கேம் தோத்து போச்சுன்னா அதை நம்ம கொள்றது இல்லை. திரும்பி நம்ம அது என்ன பண்றோம் மேல் அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அக்ரிகல்ச்சருக்கு வந்து அதுக்கு மேல அந்த காளை மாடு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம நல்ல பெஸ்டான காளை மாடு நம்ம ப்ரீட் பண்றோம்.
இதுக்கு நம்ம கிட்ட ஒரு மிஷனே இருக்குது இந்தியாவில், ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக்னு சொல்லி ஒரு சென்டர் வச்சு நம்ம ஒரு மிஷனே நடத்துறோம். எதுக்கு இந்த மாதிரி நல்ல பிரீட், நம்ம இண்டிஜினஸ் பிரீட்ஸை டெவலப் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பண்றோம். ஸோ இட் இஸ் நீடட். பட் அப்போ அது எப்போ தேவையில்லை. பட் அது கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது இல்லை, அது எவ்வளோ அக்செப்ட் சர்டன் மிஸ்யூசஸ் நடக்குது. என்ன மிஸ்யூஸ் நடக்குது? அதுக்கு வந்து சாராயம் ஊத்துறது, அதை வந்து ஹராஸ் பண்றது, அது நிறைய பண்றாங்க. பட் வாட் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், we have laid a rules. இப்படிலாம் பண்ணணும், ஒருத்தர் ஒரு மாடு தான் பிடிக்கணும், இல்லை டிஸ்குவாலிஃபை. ஒரு மாடு இவ்வளவு தூரம் தான் நீங்க வந்து அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அடக்கிறது மாதிரிலாம் ரெண்டு மாதிரி படத்தை காமிக்கலாம் கிடையாது, தொடணும். தழுவுறதுன்னு தான் சொல்லுவோம், ஏறு தழுவுது அது பேரு. ஓகேவா? ஸோ இதான் ஐ செட், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் அவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் மெனி பீப்புள் ஹவ் சப்போர்ட்டட் திஸ் பிகாஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அட் த சேம் டைம் இவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் தேர் ஆர் கான்ட்ரோவர்சிஸ். எஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மேபி இஃப் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணணும்னா ஐ வில் சப்போர்ட். பட் கேட்டு டூ சப்போர்ட்னு கேட்டாங்க. இந்த விஷயம்லாம் சரி பண்ணி இந்தியா ட்ரூலி நம்ம கரெக்டாக பண்ணால் ஐ வில் சப்போர்ட். அதர்வைஸ் ஐ கான்ட் சப்போர்ட். கரெக்ட் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல ரேண்டமாக ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற பேர் மாட்டையும் கொடுமைப்படுத்தி, மாடு மட்டும் சாகுறது, மனுஷனும் சாகலாம். இன்னும் அதுல நம்ம இன்னும் நிறைய இன்னோவேட்டிவ் திங்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. இஃப் யூ ஆர் என்ன சொல்றது, லைஃப் சயின்சஸ் மேம் கேட்ட மாதிரி, இஃப் யூ ஆர் சம் அது என்ன மெட்டீரியல் சயின்சஸ்லாம் நீங்க இருந்தீங்கன்னா யூ ஷுட் திங்க் ஆஃப் அ பாலிமர் தட் வில், அவங்க நம்ம வயிற்றுல ஏதாவது ஒரு பாலிமர் போட்டுட்டா அதை நம்ம குத்தும் போது அது ஆகாது. ஸோ தட் வில் பி ட்ரூ குட் ஸ்போர்ட். இப்போ நம்ம நிறைய நல்ல ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம நிறைய கண்டுபிடிக்கிறோம், அது மாதிரி கண்டுபிடிக்கும். தட் இஸ் an innovation needed. அப்போ நமக்கு ரெண்டுமே லாஸ் ஆகாது இல்லையா? திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட். So they said that like four-wheeler airbag. Yes, four-wheelers எப்படி ஒரு airbag போட்டீங்களோ அது மாதிரி நமக்கும் ஒரு protective things இருந்தா it will be good. So மாடை நம்ம protect பண்ணி நம்மளே protect பண்ணிக்கிறோம். So there was no loss, win-win situation. This is how you must say. இப்படி யோசிக்க கற்றுக்கணும். யூ ஷுட் அந்த லேட்டரல் திங்கிங் இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை பார்க்க வேண்டியது, யாரும் 4 பேர் பேச கேட்க வேண்டியது, அவங்கலாம் சொல்றாங்க ஆமா வேணும், இவங்கலாம் சொல்றாங்க ஆமா வேணாம்னு சொல்லக்கூடாது. திங்க் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு மை இன்டர்வியூ வென்ட். Okay, later certain things நம்ம வந்து after our lunch பார்க்கலாம். Hope you will come back. Okay, இல்லைன்னா answers கொடுக்க மாட்டாங்களா? Okay, hope you will come back. We will see. Okay, thank you.